இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ChatGPT என்றால் என்ன? அதுவும் 2025ல ChatGPTனா என்றால் என்ன? ஏன்னு சொன்னா, ஸ்டார்ட் ஆகுனது ChatGPT 2022ல. ஆனா ChatGPT அதே நிலைமையில தான் இருந்துச்சான்னா, இல்ல நெறையா ஃபீச்சர்ஸ், ஃபங்ஷன்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்குது. ஸோ, மோஸ்ட் அப்டேட்டடா இப்ப 2025 ஜனவரில ChatGPT என்றால் என்ன? இந்த வீடியோ வந்து நீங்க பிகினரா இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா, எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிய போகுது ChatGPTய பத்தி. இல்ல நீங்க ஈவன் ChatGPTய பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும், இல்ல ஒரு குறிப்பிட்ட நாலேட்ஜ் இருந்தாலுமே நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ முடியிற நேரம் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனோ, இல்ல புது ஃபீச்சரோ உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஃபீச்சர் நான் இந்த வீடியோல சொல்றது ஈவன் 1 வீக் முன்னாடி தான் ரிலீஸே ஆச்சு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் ChatGPT? ChatGPT பேசிக்கா இதுதான் நெக்ஸ்ட்டு வைரல் பெரிய திங்ன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா, நீங்க எங்க திரும்பினாலும் ChatGPTங்கிற வேர்ட மென்ஷன் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்களோட வெப்சைட் தான் மோஸ்ட் விசிட்டட் வெப்சைட் ஆஃப்டர் கூகுளா இருக்குது. மொபைல் ஆப் ஸ்டோர்ல, ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ல எல்லாமே அந்த ஆப் தான் பெருசா போகுது. எங்க திரும்பினாலும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு அளவுக்கு கூட நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஆனா நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். ChatGPTங்கிறது 2 வேர்ட். சாட் அண்ட் ஜிபிடி. சாட்டுங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யார்ட்ட பேசினாலுமே அத சாட்ன்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்கன்னா, அந்த மெசேஜ வந்து நீங்க சாட்டிங்ன்னு சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சாட்டுங்கிறது நாங்க அந்த ஏஐயோடு சாட் பண்றது. ஜிபிடிங்கிறது தான் இங்க அந்த ஏஐ. பேசிக்கா ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனி டெவலப் பண்ண ஏஐ மாடல். ஓப்பன் ஏஐ தான் ChatGPTயோட கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் Facebook வந்து ப்ராடக்ட்னா, மெட்டா வந்து கம்பெனி. அதே மாரி Google ப்ராடக்ட்னா, ஆல்ஃபபெட் வந்து கம்பெனி. அதே மாரி ChatGPT வந்து ப்ராடக்ட். அதோட கம்பெனி வந்து ஓப்பன் ஏஐன்னு சொல்றது. ஸோ ChatGPTங்கிறது இந்த ஏஐ மாடல்னு சொல்லுவோம். ஏஐனா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐயோட சாட் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அத எடுக்கிற ப்ரொசீஜர தான் அவங்க ஈஸியா கொண்டு வரதுக்கு ChatGPTன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாட் மூலமா நீங்க ஏஐ இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அத எடுத்துக்கொள்ளலாம். ChatGPT வந்து மொபைல்லயும் அவைலபிளா இருக்கு. மொபைல் ஆப்பா ஆண்ட்ராய்ட்ல அவைலபிளா இருக்கு. ஐஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அது ஒரு வெப் ப்ரௌசர் மூலமா, கம்ப்யூட்டர் மூலமா எந்த இன்டர்நெட் ப்ரௌசர் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்ல நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கணும், இல்ல சாஃப்ட்வேர் இருந்தாலும், இல்ல வேற நெறைய சாஃப்ட்வேர்ஸும் ஏபிஐங்கிற ஒரு கோடிங் ரிக்வெஸ்ட் மூலமா அவங்களோட சாஃப்ட்வேர் இல்ல வேற வேற சாஃப்ட்வேர்லயும் ChatGPT இன்டர்ஃபேஸ் இல்ல அந்த ஃபங்ஷனாலிட்டிய அவங்க சாஃப்ட்வேர் மூலமாவும் கொண்டு வந்துரலாம். கரண்ட்லி வந்து ChatGPTய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 டைப் ஆஃப் பிரைசிங் பிளான் இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ரீ. ஃப்ரீங்கிறது வந்து பேசிக் சப்போர்ட்டோட ஒரு இமெயில் அக்கவுண்ட் இருந்தா மட்டும் போதும். நீங்க கிரியேட் பண்ணி அக்கவுண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இமெயிலே இல்லாட்டினா கூட நீங்க டைரக்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். மெமரி ரிட்டென்ஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சாட் பண்ணீங்கன்னு நெக்ஸ்ட் டைம் வர நேரம் கிளியரா இருக்கும். அந்த மாரி பேசிக் ஃப்ரீ ஆப்ஷனும் ஒண்ணு இருக்கு. இதுவும் மொபைல்லயும் ஒர்க் ஆகும், வெப்லயும் ஒர்க் ஆகும். ஏபிஐ வந்து அலவுட் இல்ல ஃப்ரீல. 2வது வந்து $20 மந்த்ன்னு ஒரு பிளான் இருக்கு. ப்ரோ பிளான்னு சொல்றது. இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற ChatGPTல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இதுவுமே மொபைல் மத்தது கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ங்கிறது ஐ மீன் என்டர்பிரைஸ்ன்னு ஒரு பிளான் இருக்கு. அது $200 பெர் மந்த்ன்னு வரும். அது பல்க் ரிக்வெஸ்ட் ஒரு பெரிய கம்பெனி, ஆர்கனைசேஷன், அன்லிமிட்டட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு நெறைய எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்டோட குடுக்குறது அது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே ப்ரோவே போதும். இல்ல ஃப்ரீ கூட ஓகேயா தான் இருக்கும். ஸோ அதுதான் பிரைசிங் பிளான். இப்ப இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிடின்னு நான் ஈஸியா ஏஐ மாடல்ன்னு சொன்னேன். ஆனா ஏஐ மாடல்னா என்ன? அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நெனச்சா, அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏஐ மாடல்ங்கிறது அது ஒரு வகையான எல்எல்எம்ன்னு சொல்லுவேன். எல்எல்எம்ன்ற மீனிங் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்னன்னா, அது ஒரு ஏஐ சிஸ்டம் கேப்பபிள்.
ரொம்ப டெக்னிக்கலா போகாம நான் சொல்றேனே, அது ஒரு ஏஐ டேட்டாபேஸ் சிஸ்டம்னு நெனச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு நீங்க இந்த மாரி படத்துலலாம் பார்க்குற மாரி ஒரு ஏஐ டெக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதில யூசேஜ் வந்து ஹியூமனுக்கு யூஸ் ஆகுற ஜெனரேட்டிங் லாங்குவேஜா இருக்கட்டும், ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கன்டென்ட்ட பெரிய அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு, அதில டேட்டாபேஸு, அதில அனலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, ட்ரெயின் பண்ணி குடுக்குறதுக்கு பேர் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் ஒரு செட் ஆஃப் ப்ரோசஸ்க்குள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கேதர் பண்றது. ஒரு ஏஐ எதுவும் சொல்லணும், இல்ல மாடல யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு டேட்டா நெறையா இருக்கணும். அப்பதான் அத ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ டேட்டாவ கேதர் பண்ணி ப்ரீ ப்ரோசஸ்ன்னு சொல்லி அந்த டேட்டாவ அந்த மாடலுக்கு எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு ரெடி பண்ணி, அதுலேருந்து மாடல ட்ரெயின் பண்ணி, அப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி வெளியில வர்றது தான் ஒரு எல்எல்எம் மாடல். ஜிபிடி சாட் ஜிபிடிய பொறுத்தவரைக்கும் அவங்க யூஸ் பண்ற எல்எல்எம் மாடலோட பேர் வந்து ஜிபிடி. அதுவும் ஜிபிடி வந்து ஒரு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி லான்ச் ஆகுற நேரம் யூஸ் பண்ண ஜிபிடி வந்து 3.0வும் 3.5வும் வந்தது. ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா, படிப்படியா நாங்க 3.5லேருந்து 4.0க்கு போனோம். 4.0லேருந்து இப்போ O1 மாடல்னு வந்திருக்கோம். அதுதான் லேட்டஸ்ட் மாடல். அதுலேயும் ஸ்பெக்குலேஷன் இருக்கு. GPT-5வும் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்கன்னு ஸ்பெக்குலேஷன் இருக்கு. இப்போதைக்கு O1 மாடல். பேசிக்கா இதெல்லாம் வெர்ஷன் நம்பர். அவங்களோட ஜிபிடி மாடல் ஒண்ணு தான். ஆனா அவங்க என்ன செய்றாங்கன்னா, இதுக்கு புது டேட்டா செட் குடுத்து, புது அந்த நான் சொல்ற ப்ரீ ப்ராசஸா இருக்கட்டும், ஃபைன் டியூனிங் பண்ணி நெறைய டேட்டா இன்புட் கொண்டு வந்து, அந்த மாடல பெட்டராக்கி நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸஸ் ஏஐ யூஸ் பண்ற நேரம், அந்த மாடல வச்சு இன்னும் பெட்டரா குடுக்குறாங்க. ஸோ மாடலுங்கிறது ஜிபிடிங்கிறது தான். ஆனா வெர்ஷன் நம்பர் மட்டும் அந்த மாடல் பெட்டராக அந்த நம்பர் மாறிக்கிட்டு வரும். இல்ல அந்த கம்பெனி வந்து சீக்வென்ஷியலா தான் போகணும்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் GPT-4க்கு அப்புறம் நாங்க O1ன்னு ஒண்ணு போயிட்டோம். ஸோ அது மாரி மாடல் நம்பரோ, நேமிங் கன்வென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எல்எல்எம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிபிடியால என்னென்ன செய்ய முடியும்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். ஏன்னா 2022ல ஸ்டார்ட் பண்ற நேரம் ஜிபிடி வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் ஏஐ ஆப்பா மட்டும் தான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் கிரியேஷன் பண்ண முடியும். நெறைய சார்ட் ஆஃப் கோடிங், மியூசிக், ஸ்டோரி, எஸ்ஸே, டிரான்ஸ்லேஷன், சம்மரி என்ன நீங்க ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட் ஹையர் பண்றீங்க, இல்ல ஒருத்தர ஒரு ஜாபுக்கு எடுக்குறீங்கன்னா, அவங்கள்ட்ட என்னென்னலாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எல்லாமே கேட்கலாம். அத ரிப்ளை பண்ணி இப்பயும் அதே தான். ஆனா என்ன மாறி இருக்குன்னு சொன்னா, ஒண்ணு டெக்ஸ்ட்டையும் தாண்டி நெறையா ஃபீச்சர்ஸ் சாட் ஜிபிடிக்குள்ள வந்திருக்குது. அது போக நீங்க டெக்ஸ்ட்ல கிடைக்கிற குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்குது. இது 3மே டிஃபரெண்ட் ஆயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபீச்சர்ஸ நெக்ஸ்ட் செட் பார்ட் இதில சொல்றேன். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோனே, குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க 2022ல ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் குடுக்குறீங்கன்னா, அதில வர்ற ஆன்ஸரும் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மாடலையும் குடுத்து பார்த்தீங்கன்னா, டிராஸ்டிக்லி குவாலிட்டி டிஃபரெண்ட்டா இருக்கு. எதுனாலன்னா, அவங்களோட எல்எல்எம் மாடல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஏபிஐ ரிக்வெஸ்ட்டா இருக்கட்டும், கோடிங் பண்றீங்க நெறைய சாட் ஜிபிடி ரேப்பர் சாஃப்ட்வேர்ன்னு நெறையா இருக்கு. இன்டர்நெட்ல ரொம்பவே பெரிய அது ஒரு சாஸ் மாடலா போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, சாட் ஜிபிடி ஏபிஐஸ வச்சு கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு வந்து இருக்கிற காஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கூடுதலா இருந்தாலும், போக போக மாடல்ஸ் பெட்டர் ஆகுற நேரமும், அதே நேரம் கம்ப்யூட்டேஷன், காம்படிட்டர்ஸ் அதனால அந்த ரேட் கம்மியாகிக்கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த 3மே மாறுனது. ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயி, இப்ப வந்து ஆப்வியஸா ரொம்பவே கூடிட்டு. ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே சாட் ஜிபிடியால செய்ய முடியும். உங்களோட இமேஜினேஷன் தான் அதோட லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிம்பிளா போயிட்டு ஒரு எஸ்ஸே எழுதித்தானாலும் எழுதி தரும். கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். இல்ல எனக்கு எக்ஸாம் ஹோம் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி, என்ன கிரியேட்டிவ் ஜோக் சொல்றனாலன்னு நீங்க டெக்ஸ்ட்ல என்ன செஞ்சாலுமே அத சாட் ஜிபிடி செஞ்சு கொடுக்கும். இத நான் நெக்ஸ்ட் வீடியோல லைவ் டெமோவா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்றேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூட வீடியோ பார்க்கலாம். நான் லிங்க் பண்றேன். அத நீங்க கண்டிப்பா பாருங்க. இதுல பிராக்டிகல் டெமோ யூஸ் கேஸ சொல்றேன். இப்ப நான் வர்றேன். மோர் ஃபீச்சர்ஸ்க்கு நான் வர்றேன். நான் சொன்னது அதுதான். சாட் ஜிபிடினா என்னன்னு கண்டுபிடிச்சுட்டோம். ஏஐ மாடல். அதுல நம்ம சாட் பண்றது, டெக்ஸ்ட் வழியா செய்றதுங்கிறது பேசிக். ஆனா, இப்ப சாட் ஜிபிடியோட மெயின் ஃபங்ஷனாலிட்டி அட்வான்ஸ் ஃபங்ஷனாலிட்டீஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து
அது வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம, ஃபுல் சாஃப்ட்வேர்ஸோ இல்ல கோடிங் கேப்பபிலிட்டீஸ் இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லா வகையான டேட்டாவையும் அனலைஸ் பண்ணும். இல்ல ஜெனரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் ஒரு Chrome எக்ஸ்டென்ஷன ஒரு லைன் ஆஃப் கோடும் எழுதாமலே ஃபுல்லா ஜெனரேட் பண்ண முடிஞ்சுச்சு. அது மாரி ஃபுல் கேப்பபிலிட்டியோட இருக்குது. அட்வான்ஸ்ட் கோடிங்கா இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சு செய்ய முடியும். அதுக்கான செப்பரேட் டியூட்டோரியல் இன்ட்ரெஸ்ட்னாலும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத போடுறேன் உங்களுக்கு. அது போக எல்எல்எம் மாடல்ல ஜிபிடின்னு சொன்னேன். அதே மாரி ஒரு எல்எல்எம் மாடல் பார்த்தீங்கன்னா, டாலி E3ன்னு சொல்றது. அது வந்து ஒரு இமேஜ் ஜெனரேஷன் மாடல். ஒரு மாடல் இருக்கு. இமேஜ் ஜெனரேஷனுக்கு ஒண்ணு இருக்கு. கோட் ஜெனரேஷனுக்கு இருக்கும். டெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இருக்கும். அதே மாரி ஒரு மாடல் இருக்கிற நேரம் டாலி ஈங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் ஜெனரேஷன் மாடல். சாட் ஜிபிடிக்குள்ள அது ப்ரீ பில்ட்டாவே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன்சர் கேட்குறீங்க, ஏதாச்சும் ரைட் பண்ண சொல்றீங்கன்னா தாராளமா கேட்கலாம். அதே நேரத்துல டிசைன் பண்ற ஒரு கிரியேட் மீ டிசைன், ஜெனரேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜ் ஜெனரேஷன் மாடல் ட்ரிகர் ஆகி சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஒரு இமேஜே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அது ரியலிஸ்டிக் இமேஜாகவும் இருக்கலாம், கார்ட்டூன் இமேஜா இருக்கலாம். நீங்க அந்த இடத்துல எப்படி இமேஜ் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஜெனரேட் பண்ணும். இது எல்லாமே நான் டியூட்டோரியல்ஸ்ல கவர் பண்றேன். அது போக மட்டும் இல்லாம இமேஜ் ஜெனரேட் பண்றது மட்டும் இல்லாம ஃபைல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸா இருக்கலாம், சிஎஸ்வியா இருக்கலாம், பிடிஎஃப்பா இருக்கலாம். இல்ல என்ன சார்ட் ஆஃப் அது குறிப்பிட்ட ஃபைல்ஸ் அப்டேட் அந்த என்ன சொல்றது, அவங்களோட சப்போர்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த அவங்க சப்போர்ட் பண்ற எல்லா ஃபைல் டைப்பையுமே நீங்க அதுக்கு டைரக்ட்டா அப்லோட் பண்ணி, அதிலிருந்து நீங்க என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டாலும் அது செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ட நான் அப்லோட் பண்றேன்னா, அத அப்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேருந்து நான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதால ஆன்சர் பண்ண முடியும். ஒரு இமேஜ் ஃபைல் அப்லோட் பண்றேன்னா, அந்த இமேஜ் ஃபைல பார்த்துட்டு அதில இருக்கிற டீட்டெயில்ஸ வச்சு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி இமேஜ் ஃபைல் ஹேண்ட்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சர்ச்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. மோஸ்ட் எல்எல்எம் இல்லாட்டி இந்த மாரி சாட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, எல்எல்எம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அத வந்து ஒரு கேதர் பண்றது, ட்ரெயின் பண்றது, ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி போஸ்ட் ப்ராசஸிங்ல ஃபினிஷ் பண்றது. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு டேட்டாவ கேதர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண சரிக்கு அங்க ஒரு நாலேட்ஜ் கட் ஆஃப் டேட்ன்னு ஒண்ணு வந்துரும். ஏன்னா அந்த எல்எல்எம்க்கு அந்த டேட் வரைக்கும் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த டேட்டாவ வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற நேரம் ப்ராப்ளம் எங்க வரப்போகுதுன்னு சொன்னா, எ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா ஒண்ணு நடக்குதுன்னு கேட்குறேன். உங்க சிட்டிலயோ ஒரு சர்ச்ல கேட்குற நேரம் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அது எல்எல்எம்க்கு அத பத்தி தெரியாது. அப்ப அது வந்து ஹலுசினேஷன்னு ஒண்ணு பண்ணும் அந்த இடத்துல. அதாவே ஜெனரேட் பண்ண பார்க்கும். ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்லாம பண்ண ட்ரை பண்ணும். அத கவுண்டர் பண்ணவும் ஒரு ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜின உருவாக்கணுங்கிற இதுலயும் நோக்கத்துல கூகுளுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு வந்தது தான் சாட் ஜிபிடி சர்ச்ன்னு சொல்றது. சர்ச்ங்கிற டாகுல சாட் ஜிபிடில நீங்க டர்ன் ஆன் பண்ணிட்டு சாட் பண்ற நேரம் என்ன நடக்கும்னா, நீங்க என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அது வெப்ல போயிட்டு ரிலவன்ட் ரீசன்ட் இத சர்ச் பண்ணிட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அது பேசிக்கலி சர்ச் இன்ஜின் தான் கூகுள் மாதிரி. ஆனா ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜினா இருக்கும். ஸோ அது இருக்கிறது மூலமா என்ன ஆகும்னா, ஈவன் ஒரு எல்எல்எம்ல நாலேட்ஜ் டேட் கட் ஆஃப் ஆயிருந்தாலும், நீங்க அத சர்ச் பண்ணிட்டு அதிலிருந்து கேட்கறது மூலமா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் இமேஜ் டேட்டா கிடைச்சதுனால, அதிலிருந்து அது பெட்டரா ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் சாட் ஜிபிடி வாய்ஸ் மோட். இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஏன்னா நான் சாட்டிங்கிறத முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். சாட்டிங்ன்னு நல்லா யோசிச்சு பார்த்தா வெறும் டைப்பிங்ல மட்டும் நடக்காது. நீங்க சில நேரம் பேசலாம். வாய்ஸ் பேசுறதும் சாட்டிங்ன்னு தான் சொல்லுவோம். இல்ல வீடியோ கால் பண்ணலாம். அதுவும் சாட்டிங்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ சாட் ஜிபிடியோட இன்னொரு மெயின் ஃபங்ஷனாலிட்டி வந்து வாய்ஸ் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தனி வீடியோவே நான் அதுக்கு மேக் பண்றேன். அதுல பேசிக்கா நீங்க தமிழ்ல சாட் பண்ணலாம், இங்கிலீஷ்ல சாட் பண்ணலாம். ஒரு ஹியூமன்ட்ட பேசுற மாரியே இருக்கும். ரிமெம்பர் இது ஒரு சீரியோ இல்லாட்டி கூகுள் அசிஸ்டன்ட் மாரி இருக்காது. இது ரொம்ப அட்வான்ஸ்ட். ரியல் டைம்ல எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். ரியல் டைம்ல கேட்குற எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க எந்த மாரி வேணாலும் பேசலாம். இன்டரப்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா டீட்டெயில்ஸ் கேட்கலாம். எல்லாமே கரெக்ட்டா அது சொல்லும். ஸோ இது சாட் மோட் வாய்ஸ்ல இருக்கும். இது மொபைல் ஆப்லயுமே ஒர்க் ஆகும். இல்லாட்டினா வெப் இன்டர்ஃபேஸ்லயும் ஒர்க் ஆகும். தனி வீடியோ நான் அதுக்கு மேக் பண்றேன். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வாய்ஸ்.
வீடியோ ஜெனரேஷன் ஒன்று இருக்குது, வீடியோ மோட்னு இருக்குது. இதுலேயுமே 2 வகையான சாட் ஜிபிடிக்கு வீடியோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வீடியோ ஜென்ரேஷன்னு சொல்கிறது. வீடியோ ஜென்ரேஷன்னா என்னென்னா, பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது ரியலிஸ்டிக்காகவும் ஹியூமன் மாதிரி லைஃப் மாதிரியே க்ரியேட் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு அனிமேட்டடோ இல்லை ஒரு கார்ட்டூன் சம்மந்தமான வீடியோவோ கூட நம்ம கேட்கலாம். அதுக்கு நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு பேர் சோரா ஏஐன்னு வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, சாட் ஜிபிடி ப்ரோ மெம்பர் $20 கட்டுறவங்களுக்கும் அது அலவுட் ஆக்சஸ் 50 வீடியோ வரைக்கும் ஒரு மந்த்துக்கு மேக் பண்ணலாம். ஆனால் அவங்க சாட் ஜிபிடிங்கிற அந்த ஆப் இல்லை அந்த வெப் ப்ரௌசர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அவங்க அந்த ஃபீச்சரை கொண்டு வராமல் தனியாக sora.ai வெப்சைட்டுக்குள்ளே வச்சுட்டு சேம் சாட் ஜிபிடி க்ரெடென்ஷியலை வச்சு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வீடியோ ஜென்ரேஷன் ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வீடியோ அனாலிசிஸ் ஃபீச்சரும் வச்சுருக்காங்க. நான் வாய்ஸ் மோட் சொன்னேனையா, அதுலேயே போனீங்கன்னா கேமரா டர்ன் ஆன் பட்டன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காமிக்கிறது எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி விஷுவலாக பார்த்து இந்த பார்க்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னத்தை அந்த ஒரு ஃபோன் கேமராவில் காமிக்கிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என் கேமரா ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ எனக்கு முன்னாடி நான் ஒரு மைக்கை பார்க்குறேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லும். இது மைக்கு, இது என்ன மாடல் மைக்கு, இதில் என்ன நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறீங்கிறது எல்லாத்தையுமே கெஸ் பண்ணும். ஸோ விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டிஸும் வந்துட்டு. அது போக இப்போ லாஸ்ட்டாக வந்த இந்த ஒரு வீக்குக்குள்ளே தான் ஆகுது டைம் வந்து சாட் ஜிபிடி ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ்னால் பேசிக்காக டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டூ பண்ணுறதுக்கு. அது என்ன மெயின் ரீசன்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக இவ்வளோ நாள் ஆன்சர் கேட்குறோம், அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ரிப்ளை பேக். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் டாஸ்கோடு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே ரீசனிங் பண்ணி அதுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் இன்பில்ட் வெப் ப்ரௌசர் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோட மவுஸ் மூவ் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே பண்ணி என்ன டேட்டா வேணுமோ அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரும். எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ், நான் சென்னைக்கு போகணும்னு நினச்சேன்னா எனக்கு இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யணும்னா இந்த டார்கெட் லொக்கேஷனை வச்சு சர்ச் பண்ணும், வர்ற ரேங்கிங் வெப்சைட் எல்லாமே ஓப்பன் பண்ணும், அதுலேருந்து ஆக்டிவாக அவைலபிள் இருக்கிற சீட்ஸை பார்க்கும், அந்த டேட்டை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும், அதுலேருந்து கம்மி ரேட்டை பண்ணி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி கடைசியில் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது எல்லாமே சாட் ஆப்ரேட்டர்ஸ். இது இன்னும் பேட்டா மோடில் தான் இருக்குது. அதுவும் இது என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அலவுட் இருக்குது. ஆனாலும் இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் கமெண்ட் போடுங்க, நான் அதை வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேட்டா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சாட் ஜிபிடி டாஸ்க்ஸ்னு. இதுவும் பேட்டா மோடில் தான் இருக்குது. வேறு சாட் ஜிபிடியில் என்ன செய்யலாம்னா, நீங்கள் ரிமைண்டர்ஸாக இருக்கட்டும், டாஸ்க்குகள் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே புதுசாக கொண்டு வந்திருக்கு. அந்த மோடில் நீங்கள் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடியை உங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ட்ரை பண்ணும். அதையுமே நான் வந்து செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அந்த ப்ராக்டிக்கல் வீடியோ டெமோவில் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாம் இப்போதைக்கு 2025ல் இந்த டைம் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பழைய வீடியோ யாராச்சும் சாட் ஜிபிடியை பார்த்து க்ரியேட் பண்ணியிருந்தால் அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே அங்கே மென்ஷனாக இருக்காது. ஏன்னா அந்த டைமில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் க்ரியேட்டே ஆகலை. ஸோ இந்த டைமில் இப்போ க்ரியேட் ஆகி அதுதான் இந்த சேனலில் இந்த ஸ்பெசிஃபிக் பிளேலிஸ்ட்டோட நோக்கம். ஏஐ தமிழ் எதுக்குன்னு சொன்னால், ஏஐ தமிழில் என்னென்ன டெக் அட்வான்ஸ்மெண்ட், புது நியூஸ் வருது, புது சாஃப்ட்வேர் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இது எல்லாமே நான் அதில் கவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபைனலாக சாட் ஜிபிடி இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்துடுவோம். அதுக்கு பேர் ஏஜென்ட் ஸ்டோர். ஏஜென்ட் ஸ்டோரை வந்து எப்படி சொல்லலாம்னா ஜிபிடிஸ்ன்னு சொல்லலாம். பேசிக்காக ஜிபிடிஸ்லாம் என்னென்னா, நான் சாட் ஜிபிடிங்கிறது ஒரு பெரிய மாடல்னு சொல்லிட்டேன். அதுக்கு எல்லாத்தையும் பற்றி தெரியும், எப்படின்னு எல்லா நாலேஜும் இருக்கும். இந்த ஜிபிடிங்கிறது என்னென்னா, அதுலேருந்து ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாவை கொடுத்து ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து இது அஃபிஷியலாகவும் ஓப்பன் ஏஐயே க்ரியேட் பண்ணியிருக்கும், இல்லை வேறு யூசர்ஸும் க்ரியேட் பண்ணி மற்றவங்களோட ஷேர் பண்ணலாம். எதனால அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து சொல்லியிருந்துச்சு, ஒன்று அவங்க க்ரியேட் பண்ணுறதை ஷேர் பண்ணணும்னு அந்த ஒரு
பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொன்னு மானடைசேஷன். எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்களோ உங்களோட ஜிபிடிய, அதுக்கேத்த மாரி மானடைசேஷன் ChatGPT OpenAI உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அந்த ப்ரோகிராம யுஎஸ்ல லான்ச் பண்றன்னு பிளான்ஸ் இருக்கு. அதே மாரி மத்த கண்ட்ரீஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜிபிடி டோட்டலா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ஒண்ணு இன்க்ளூட் பண்ணி அது பெட்டரா யூசர்ஸ்ட்ட ரிசீவ் ஆகுறதுனால கொஞ்சம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டில் அன்ஷூர் அபவுட் த ஃபியூச்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தனி வீடியோல. ஜிபிடி என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல உங்க ஏஐக்கு ஒரு ரோல் நீங்க குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ ஜிபிடி நான் கிரியேட் பண்ணி, நீ வந்து ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ன்னு குடுத்து, ஃபிட்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்துட்டா, நான் சும்மா போய் ChatGPTல வந்து நான் வாட் ஷுட் ஐ ஈட் டுடேன்னு சொன்னா, ஒரு ஆன்சர் வரும். அதே இது அந்த ஜிபிடில போயிட்டு நான் கேட்டா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா அது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பேசுற மாரியே இருக்கும். ஸோ அதுதான் ஜிபிடி. ஒரு பர்சனாலிட்டிய கிரியேட் பண்ணிடலாம். ஒரு யூனிக் ஸ்பேஸ அந்த ஏஐக்குள்ளேயே கிரியேட் பண்ணிடலாம். இல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சரவுண்டிங்கா செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசினஸ் பிளான் ஜெனரேட்டர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க சும்மா ChatGPTல போயிட்டு பிசினஸ் பிளான்னு சொன்னா, அதுல ரேண்டமா இருக்கிற நாலேட்ஜ வச்சு ஆன்சர் பண்ணும். அதே ஜிபிடில போயிட்டு அதுல ட்ரெயின் பண்ண ஒரு ஜிபிடி டேட்டா குடுத்து, ஃபைல்ஸ் குடுத்து எல்லாமே ட்ரேட் பண்ணி, ப்ராம்ப்டிங் ஒழுங்கா பண்ணி ப்ராம்ப்டிங்கிறது ஒரு சீக்ரெட் டெக்னிக் மாரி ஏஐய பொறுத்தவரைக்கும். எப்படி கரெக்ட்டா கேட்கறது ஏஐட்ட, அப்ப டேட்டா வருது. அது தனி வீடியோவா வரும். அந்த மாரி நீங்க கேட்குறீங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்குற பிசினஸ் பிளான் ஜெனரல்ல கேட்கறதுக்கும், அதுக்குன்னே ஃபோக்கஸ்டா ரெடி பண்ணி செஞ்சிருக்க ஜிபிடியும் வேற வேற ஆன்சர்ஸ் குடுக்கும். இதுலயுமே ஜிபிடிலயுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சாரி யூஸ்லெஸ்ஸும் இருக்குது. அது எப்படின்னா, சில நேரம் நீங்க ஜிபிடிக்கு குடுக்குற இன்புட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பொறுத்து தான் அதோட குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் டிட்டர்மைன் ஆகப்போகுது. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நெறைய அன்சர்டனிட்டீஸும் இருக்கு ChatGPT. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புது ஏஐ லான்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. புது புது டெக் லான்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் DeepSeek. ChatGPTயோட பெரிய கம்ப்யூட்டர் மாரி இருக்கிறாங்க. சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி ரொம்ப கம்மியான பிரைஸஸ்ல குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சரவுண்டிங் இருக்கு. ஆனா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இவ்வளத்தையும் பேசிக் நாலேட்ஜ் ChatGPTக்கு எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். இதுலயுமே முடியிற நேரம் காமிக்கும். இத எல்லாமே எப்படி யூஸ் பண்றது, ChatGPT டியூட்டோரியல் ஒண்ணு செஞ்சிருக்கேன். ஹவ் டு யூஸ்ன்னு டெமோ வாக் த்ரூ பிராக்டிகல் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வீடியோவ பார்க்குறது மூலமா, நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா பார்க்க முடியும்.